ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீதூஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் நெய் சாதம் செய்ய போகிறோம். இதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் தேவையில்லை. ரொம்பவே சிம்பிளாக லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு கொடுத்துடலாம். கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நான்ஸ்டிக் தவாவில் 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் பட்டை, கல்பாசி, கிராம்பு, 3 ஏலக்காய், பட்டை, அந்த பூ, கடைசியாக முந்திரி பருப்பு, பிரியாணிக்கு போடுற எல்லாமே போட்டு சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இதோட 2 வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வதக்கி விட்டுறலாம். 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். காய்கறிலாம் நல்லா வதங்கிடுச்சு. சீரக சம்பா குருணை 200 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மிலே வச்சு வதக்கி விடுங்க. ஒரு குக்கரில் 200 கிராம் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் நான் எடுத்திருக்கேன். இதுதான் கரெக்டான அளவு. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். பால் லைட்டாக சூடு வந்தால் போதும். ஏன்னா நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா அது தெரிஞ்சு போயிடும். நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து கொஞ்சம் பின்னுனாப்பில் வரவும் நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நெய் சாதம். இந்த சாதத்துக்கு நம்ம சேர்த்துருக்கோம்ல இந்த 5 பொருள், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், அந்த பூ, இதுதான் இந்த நெய் சாதத்துக்கு வாசனையே கொடுக்கும். இதுக்கு ரொம்ப முக்கியமானது வெங்காயமும் தேங்காய் பாலும் தான். அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். காரத்துக்கு 2 பச்சை மிளகா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.